அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் டாக்டர் K.R. ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். உற்சாகமான காலை வணக்கங்கள். நாம் ஒரு நாள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நாளினுடைய தன்மை என்ன அப்படின்னு புரிந்து கொண்டால் ராசிக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ராசிங்கிறது நார்மலாக மனசு, மதி, சந்திரன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சந்திரன் எப்படியும் தினக்கோளாக மாறிக்கொண்டே இருப்பார் அப்படின்னு புரியும். தினமும் ஒரு இடத்துக்கு மாறிட்டே இருப்பார். அப்படி மாறும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம மனசும் மாறிட்டே இருக்கும். அதனால தான் தின ராசி பலன்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட வகையில் தின ராசி பலனை பார்க்கும்போது இன்றைய தேதி அப்படின்னா 5 மே 2025 திங்கட்கிழமை, சித்திரை மாதம் 22ஆம் நாள், விஸ்வாவசு அப்படிங்கிற வருடத்தின் கீழே வருகிறது. இன்றைக்கு வளர்பிறை. அன்பர்களே, 125 நாட்கள் இன்றைக்கு நமக்கு வருடம் தொடங்கி ஆகிவிட்டது. 240 நாள் இன்னும் கையில் இருக்குது. நமக்கு அதை ஒழுங்காக நாம் யூஸ் பண்ணிக்கணும். அப்படிங்கிறதுனால தான் தினமுமே உங்களுக்கு பலன்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைய நாள் வளர்பிறை அஷ்டமி. சந்திரன் ஆயில்யம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லுவோம். அது கடகராசியில் இருக்குது. அதனால் கடகராசிக்குள்ளே இன்றைக்கி சந்திரன் இருக்கிறார். நார்மலாக நல்ல நேரம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி 6:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நமக்கு காலையில் நல்ல நேரம் இருக்குது. மாலையில் 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் இருக்குது. கௌரி நல்ல நேரம் காலையில் 9:30லேருந்து 10:30 வரைக்கும், மாலையில் 7:30லேருந்து 8:30 வரைக்கும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். குளிகை காலம் மதியம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். யமகண்டம்னு கேட்கும்போது காலை 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இருக்கும். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். மேஷ லக்னத்துக்குள்ளே சூரியன் இருக்கார். அந்த சூரியனுடைய இருப்பு நாழிகை 1 நாடி 22 வினாடிகள். கரண நேரமானது காலை 9லிருந்து 10:30 வரை. இன்றைய நாளின் சூரிய உதயம் காலை 5:56. ஆயில்ய நட்சத்திரம் கடகராசிக்குள்ளே சந்திரன் இருந்தால் அஷ்டமம்னு ஒன்று வரணும் இல்லையா, அது பூராடம் உத்திராடம் அப்படிங்கிற தனுசு ராசிக்குள்ளே இருக்கும். அதனால் தனுசு ராசினியர்கள் இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சந்திரனின் போக்கு கோச்சாரங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கணும்னு சொல்லுவோம். கோச்சாரம்னா கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்துருக்குன்னு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. மேஷ ராசிக்குள்ளே சூரியன் உச்சம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறார். ரிஷபராசிக்குள்ளே குரு அமர்ந்திருக்கிறார். கடகராசிக்குள்ளே செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து ஒரு யோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிற நாள் இன்று. கேது கன்னி ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். மீன ராசிக்குள்ளே சனி, சூரியன், சனி, சுக்கிரன், புதன் மற்றும் ராகு அப்படிங்கிற 4 கிரகங்கள் சேர்ந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு கிரக கூட்டங்கள் நமக்கு இருக்கிறது. எப்படிலாம் நமக்கு பலனாக மாறும் அப்படின்னு நம்ம நார்மலாக பார்ப்போம். நார்மலாக இந்த திங்கட்கிழமை அப்படின்னாலே சந்திரனுக்கு ரொம்ப நல்ல நாள். நம்ம என்ன சொல்லுவோம், சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சந்திரனுடைய நாளை, திங்கட்கிழமையை. சோமன் அப்படின்னாக்க சிவனையும் சொல்லுவாங்க, சந்திரனையும் சொல்லுவாங்கன்னு நார்மல் கோட்பாடு. சந்திரனை பிறைசூடிய பெருமான் சிவபெருமான். அதனால் இன்றைக்கு சிவ வழிபாடு பண்ணும்போது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அனைவருக்கும் அப்படிங்கிறது மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள். திங்கட்கிழமை மனத்துக்கு மனோகாரகன் அப்படிங்கிறதுனால வீக் ஸ்டார்டட் டே. அதனால் எல்லாருமே நல்ல உத்வேகத்துடன் இந்த வாரத்தை ஆரம்பிக்கும் போது நமக்கு வாழ்க்கையில் நல்ல நல்ல புதிய புதிய டெவலப்மெண்ட்ஸ்லாம் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் திங்கட்கிழமை ரொம்ப ப்ரையாரிட்டி பண்ணி எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த நாள் அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இனிய நாளை அமையணும். ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் தான் இன்றைக்கி நட்சத்திரமாக பார்க்குறோம். இது
திருமால் படுத்து கொண்டு இருக்கிற அந்த அனந்த சயனம் அப்படிங்கிற அந்த பாம்பு மேலே படுத்துக்காரங்க இல்லையா, அந்த நட்சத்திரம். ஸ்ரீரங்க பெருமானை மனதில் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி நல்ல சக்ஸஸ் ஸ்டோரி உண்டு. அதனால் யாராக இருந்தாலும் இன்றைக்கி ஸ்ரீரங்க பெருமானை மனதில் வைத்து கொண்டு நீங்கள் காரியங்களை தொடங்கினால் ரொம்ப நல்ல விஷயங்களாக அமையும். நட்சத்திரின் வரிசையில் 9வது நட்சத்திரம் அப்படின்வா. கிரகங்களின் வரிசையில் 9 கிரகங்கள் இருக்கா மாதிரி நட்சத்திர வரிசையில் 9 அப்படின் போது எல்லாம் கோயின்சிடென்ட் ஆகும்போது வண்டி வாகனங்கள்லாம் வாங்கிறது இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். கிணறுலாம் வெட்டுறது, பூஜை செய்கிறது, மந்திர உபதேசம் பண்ணுறது, மந்திர பிரயோகம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமாக அமையக்கூடிய நாள். இன்றைக்கு அஷ்டமி திதி. அஷ்டமி திதியிலே நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நார்மலாக கோகுலாஷ்டமி அப்படின்னா கிருஷ்ணருடைய பிறந்த நாள்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ எதையுமே கொஞ்சம் கம்சனை கொள்வதாக வந்த கிருஷ்ணன் அப்படிங்கிறனால ஒரு கோபத்தின் உருவம் அப்படின்னு மனதில் எடுத்துக்கொண்டோம்னா அந்த கோபத்தின் உருவமான காளி தேவதை வருவது இதுக்கு ரொம்ப முக்கியமான நாளாக மனதில் வெல்லும். அப்போது இன்றைய நாளிலே கன்னிராசி மிதுன ராசி இவங்க 2 பேரும் கொஞ்சம் கிருஷ்ணனை வழிபட்ட பிறகு செய்யக்கூடிய காரியங்கள் இவங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்கும் அப்படிங்கிறத மனதில் கொண்டால் இந்த நாளை இனிமையாக அமைத்து கொள்ள முடியும். கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அந்த என்னங்க கரணம் அப்படின்னாக்க ஒரு நாளும் ஒரு கரணத்தின் தன்மையிலே அந்த நாட்கள் ஓடும். 11 கரணங்கள் உண்டு. அப்படி பவகரணம் அப்படிங்கிற நாளில் இன்றைக்கு இருக்கிறோம். இந்த பவகரணம் அப்படிங்கிறது சிங்கம் அப்படின்வா. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும். அப்போ யாத்திரை செய்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப காலம் இருக்கக்கூடிய ஒரு மிருகத்தில் இந்த சிங்கமும் உண்டுனால நீடித்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி செய்யலாம். தேவதைகள் எல்லாம் வைத்து கொண்டு இருக்கிறது சிங்கத்தை வைத்துக்கணும். அதனால் தேவதா காரியங்கள் எல்லாம் பண்ணலாம். சுரங்கம் மாடி தோண்டியெல்லாம் பார்க்கும் இல்லையா, அந்த மெத்தடில் நம்மளும் அந்த சுரங்கங்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சம்பந்தமான காரியங்கள் எல்லாம் செய்யறதுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். அதுமாதிரி வழிபடும் போது நரசிம்ம பெருமானை வழிபடுவதும் சஞ்சுலக்ஷ்மி அப்படிங்கிற சிங்கரூபிணியை வழங்குவதும் இன்றைக்கி ரொம்ப நல்லது. இந்த நாளிலே நம்ம செய்யக்கூடிய காரியங்களிலே முதன்மையான காரியம்னா இரத்த தானம் செய்வது ரொம்ப நல்லது. இரத்த தானம் செய்ய செய்ய இந்த பவகரணத்துடைய தன்மை நன்றாக நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறோம். யோக பலன் அப்படின்னா 27 யோகத்தில் விருத்தி யோகம் அப்படிங்கிற யோகம் சொல்லும்போதே விருத்தின்னு வரதுனால வளருது அப்படின்னா பயிர் தொழில்களுக்கு இருக்க விதை விதைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல நாள். தானியங்கள் எல்லாம் சேகரித்து வைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல நாள். திருமணம் நடத்துவதற்கும் குளம் கிணறு போன்றவை வெட்டி இல்லைன்னா போர்வெல் போடுறது இதெல்லாம் இன்றைக்கி பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம குறிப்பை பார்க்க முடியும். அப்படி இந்த நாள் ஒரு இனிமையான நாளாக, ஒரு சுபிட்சமான நாளாக, எல்லாருக்கும் வளம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையப் போகிறது. நாம் தொடர்ந்து ஒரு ராசிக்குமே இந்த நாளின் பலன் எப்படி என்று பார்ப்போம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, நம்ம எல்லாருமே சூரியனுக்கு கீழே தான் இருக்கோம். அப்படின்னாக்க சூரியன் அப்படிங்கிறது ஆத்மா. எதையுமே வெற்றி கொள்ளக்கூடிய எண்ணம், வெற்றி, ஆக்கம், முதன்மை, இது எல்லாம் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னும் மேஷராசிக்காரரான உங்களுக்கு உச்சம் அப்படிங்கிற ஸ்டேஜில் சூரியன் உட்கார்ந்துருக்கார். அப்போ உங்களுடைய தன்மையிலே நீங்கள் எப்போவுமே முதன்மைப்படுத்தி கொள்வதிலே, முயற்சி செய்வதிலே முதன்மையானவர்கள் அப்படின்னு தெளிவாக தெரிகிறது. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை ஆழ்ந்து அகன்று செய்யும்போது உங்களுக்கு பலவிதமான பலன்கள் நல்லா கிடைக்க போகுது. தலை மேலே எனக்கு நிறைய வேலை இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தனக்கு மேலே இருக்கக்கூடிய பொறுப்புகள் நிறைய வைத்துக்கொண்டு அந்த பொறுப்புகளையெல்லாம் நீங்கள் செயல்பாடாக பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிற முயற்சிகள் எல்லாம் பணமாக மாற்றுவதற்குத்தான் குரு அழகாக உங்களுக்கு அருள் படாட்சம் செய்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய நிலையான ரிஷபராசியிலிருந்து. உங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்குமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணணும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் சில நேரத்தில் இடித்து கூறுதல் அப்படின்னு சொல்லுவோம். அடித்து நீ செய்கிறது தப்புன்னு செய்கிறதுல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆள் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி உங்கள் சிறுமைகளும் பெருமைகளும் உங்களுக்கு எடுத்து சொல்வதற்கான புதனானவர் உங்களுக்கு அழகாக உட்கார்ந்து
விரயஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் கரெக்டாக பிடிச்சி உங்களை டியூன் பண்ணிகிட்டு இருக்கிறார். அதனால் உங்களுடைய புத்தியின் தன்மை கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அவங்கள வச்சு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணிக்க முடிய சூழ்நிலை இருக்கிறது. தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கக்கூடும். இன்றைக்கு கொஞ்சம் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது பார்க்குறோம் 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், மண் மனை வாகனம் அப்படிங்கிற ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஸ்தானங்கள் நமக்கு இன்றைக்கி ஃபேவராக இருக்கா அப்படின்னா அவ்வளோ ஃபேவராக இல்லை. அதனால் கொஞ்சம் அதிலெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். குழந்தைகளை பற்றின எண்ணங்கள் நிறைய இருக்கும். அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டும். அவங்களுக்கு எப்படின்னா அடுத்த நிலையில் சொத்தெல்லாம் சேர்த்து லெகசி அப்படிங்கிற மிச்சம்லாம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இன்றைக்கி ஓடும். அதை பற்றின கடன்கள் வாங்க வேண்டிய நிர்பந்தங்கள் நமக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலையாகவும் இந்த நாள் காட்டுகிறது. சிலவருக்கு வண்டி வாகனங்கள் மாற்றுவதற்கு பழைய வாகனத்தை மாற்றி புதுசாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் தோணும். அதெல்லாம் நீங்கள் மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கு கிடைக்கிறது. வேலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் பலுவான வேலை இருக்கும். கொஞ்சம் உங்கள் மனதை பாதிக்கக்கூடிய அளவிலே ரொம்ப எடுத்ததுமே வாரத்தில் இவ்வளோ ஸ்ட்ரெயின் கொடுக்குறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கிடைக்கும். ஆனால் அதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிங்கன்னா லாபம் உண்டு. மத்தியான வேலைக்கு அப்புறம் கொஞ்சம் இன்றைக்கி ஈஸ் அவுட் ஆகும். எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியான ஒரு நாளாக எண்ட் ஆஃப் த டே சூப்பராக இருக்கும். அதனால் இந்த நாள் இனிய நாளை அமைப்போறதுனே மனதில் வைத்துக்கொள்ளலாம். 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது. இன்றைய நாளிலே முடிந்தவரை வெள்ளை கலர், வெளிர் சிவப்பு நிறம் இது ரெண்டையும் அணிந்து கொள்வது. ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா இந்த நாள் ரொம்ப இனிய நாளாக அமையப்போகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. அனைத்து காரியங்களையும் திறன்பட செய்து நிதானத்துடன் செய்யக்கூடிய அத்தனை விதமான எக்ஸ்ட்ரீம் பவர் ஆஃப் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவான், அது எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. நிலைத்துத்தன்மை, ஸ்திரத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு உங்கள் மனசில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே பணம் ரிலேட்டடான மேட்டர், உங்கள் குடும்பத்தின் ஒரு ரிலேட்டட், முக்கியமாக உங்கள் குழந்தைகளுடைய முன்னேற்றம், குழந்தைகளுடைய வாழ்க்கைகள், இதை பற்றின எண்ண ஓட்டத்திலேயே உங்களுடைய காலங்களை நிறைய செலவு பண்ணக்கூடிய காலகட்டமானது. அதில் இன்றைய நாள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்குமே நிறைய மாற்று ஐடியாக்கள்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே பொருளாதாரமும் நிறைய ஒரு அபிவிருத்தியாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் காட்டுகிறது. குடும்பத்திலே நிறைய புதிய விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரப்போகிறார். குடும்பத்தில் நிறைய உறவுகள்லாம் வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை, சந்தோஷமான சூழ்நிலை, ஒரு சுபிட்சமான சூழ்நிலைகள்லாம் வரக்கிறது. அதுக்கான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க. சுப நிகழ்வுக்கான ஆரம்ப நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே வரன் தேடுவதாக இருந்தால் கல்யாண வரன் எல்லாம் மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. நல்ல கல்யாணத்துக்கான அந்த வரன்கள் கிடைக்கும். வரக்கூடிய நாள்களில் நல்ல சித்திரை முடிஞ்சால் அடுத்து வைகாசி வந்துடும், எல்லாருக்கும் கல்யாணத்தெல்லாம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும். இந்த கத்திரி முடிஞ்ச உடனே பண்ணிடலாம் அப்படின்லாம் நீங்கள் முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் காட்டுது. கொஞ்சம் கடன்லாம் இருக்குது. அந்த கடனெல்லாம் எப்படி ஒழிக்கலாம், கடன் மேலும் வாங்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற சிந்தனையும் காட்டுறது. அதை எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையும். வீட்டில் கொஞ்சம் அந்யோன்யம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் இதனால் சர்ச்சைகள் வருவதற்கான சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் வார்த்தைகளை கொஞ்சம் தடுமாற்றம் இல்லாமல் பேசிக்கொண்டே இருக்கலாம், நல்லாயிருக்கும். பூர்வ புண்ணியத்து பிற குலதெய்வத்துக்குலாம் போய் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் மனசில் வரும். அதெல்லாம் செய்யணும்னு தோணும். ₹1 முடிஞ்சு வச்சுருங்க சாமிகிட்ட கொண்டு போய், சாமி இதுக்கு எனக்கு எல்லா காரியங்களும் நல்லா நடக்கட்டும், நீங்கள் திங்கட்கிழமை ஆரம்பமே நல்லா சுபிட்சமாக இருக்கட்டும், எனக்கு வாரமே நல்லா சுபிட்சமாக இருக்கட்டும்னு மஞ்சள் துணியில் ₹1 முடித்து வைப்பது அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய காரியத்தை செய்துவிட்டு அதுக்கப்புறமா இந்த வாரத்தை தொடங்குங்க. தொழிலே நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனாலையும் அனைத்து கிரகங்கள்னு சொல்லக்கூடியதெல்லாம் லாபத்தில் உட்கார்ந்துருக்கு. அதனால் எப்படி பண்ணாலும் உங்களுக்கு லாபம் கிடச்சிரும். நீங்கள் தப்பாக செய்திருக்கிறாலும் லாபம் உண்டு, ரைட்டாக செஞ்சாலும் லாபம் உண்டு. ஆனால் தப்பாக செய்வதை முயற்சியை தடுத்து லாபமாக செய்யக்கூடிய தொழில்களெல்லாம் நிறைய யோசித்து பண்ணும்போது வியாபாரத்திலே அபிவிருத்தி கிடைக்கும். அப்போ இடமாற்றங்கள் செய்வது,
பணி மாற்றம் செய்வது, வேறு வேலைக்கு அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். தாராளமாக அதெல்லாம் நடக்கும். கொடுத்துட்டு இந்த இடத்துலேருந்து நான் இன்னொரு இடத்துக்கு வீடு மாற்றணும் அப்படிங்கிற யோசனை இருக்கிற நண்பர்கள்லாம் அதுக்கான முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டிருந்தாலும் இது உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியது அமைகிறது. செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் செலவெல்லாம் இருக்கும். அந்த செலவெல்லாம் சுபிட்சமாக உங்கள் குடும்பத்துக்கு தான் செய்கிறீங்க, சந்தோஷம் இருக்கிறதுனால முதன்மையாக மனதை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களாக எல்லாமே இருக்கிறதுனாலையும் புதிதாக வாகனம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். புதிதாக மனை ஒன்று வாங்கணும்னு ஆசை வரும். அது பற்றின அட்வான்ஸ் கொடுக்கறது, அது போய் சைட்டை பார்க்குறது, இதெல்லாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுவதனால இன்றைக்கு 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். ரொம்ப சூப்பரான நம்பராக உங்களுக்கு உபயோகப்படும். அதே போல் மனதிலே நீங்கள் வணங்கக்கூடிய ஒரு தெய்வமானது சக்தி தேவியை வணங்குவது இன்றைக்கி ரொம்ப சுபிட்சத்தை கொடுக்கும். சக்தி தேவி வணங்கணும் அப்படின்னாலே சிகப்பு கலர் அப்படின்னு நமக்கு மைண்டில் வந்துடும். செம்பருத்தி பூவை கொண்டு போய் சாத்தி விட்டு சக்தியை வணங்கும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை பலன்களும் நல்ல பலன்களாக இந்த வாரமே முழுவதுமாக நல்ல பலன்களோடு அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. பிரயாணங்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய நீங்கள் நண்பரையும் யோசிப்பீர்கள். அப்படி உங்களுடைய கூட்டு வசீகரம் சந்தோஷம் அப்படிங்கிற எண்ணத்திலேயே பல விதங்கள் உங்களுக்கு நல்லதை தருவதாக இருந்தாலும் சில காரியங்களிலே உங்களுக்கு மனதிலே குழப்பங்கள் உண்டு. அந்த குழப்பங்களை தீர்ப்பதற்காக நண்பர்களுடைய அட்வைஸை கேட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த நாள் ரொம்ப 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 நல்ல நாளாக இருக்க போகிறது. உங்களுக்கு வருமானங்கள்லாம் வரப்போகுது. நல்ல சுகங்கள் உண்டு. இல்லற சுகங்களும் நல்லதாக உண்டு. உங்கள் மனைவியுடைய அந்யோன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், கலத்திர தொந்தரவு இல்லாமல் சண்டை போடாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லாபங்கள் உண்டு. சிலருக்கு சில பயங்கள் இருக்கும். அந்த பயங்களை போக்கிக் கொள்ளுங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் அப்படிங்கிற குழந்தை பாக்கியம் உண்டானவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான செய்திகள் எல்லாம் இன்றைக்கி உண்டு. நல்ல மருத்துவ செலவுகள் எல்லாம் அது ரிலேட்டடாக நடக்கக்கூடியதெல்லாம் லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. அதனால் ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரி காட்டுறது அப்படிங்கிறனாலும் அதனால் கொஞ்சம் செலவுகள்லாம் உண்டு. அதெல்லாம் சுப செலவுகளாக எடுத்துக்கொண்டே இருக்கலாம் போதும். எதுவும் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா வரக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் நிவர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளில் இந்த நாளும் ஒன்று. உங்களுக்கு மனசு தான் கொஞ்சம் அப்படி இப்படி முன்ன பின்ன போயிட்டு வருதுங்க. அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க. உங்கள் சக்ஸஸ் உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு மனசில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அத்தனை உங்களுக்கு வெற்றி தான். வெற்றியை நோக்கிய பயணங்களிலே எப்பொழுதும் முதலிலே தோணக்கூடியது எதுனாக்க நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. முதலில் அதை வச்சுக்கோங்க. உங்களால் வெற்றி பெற முடியும், நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய சாதனையாளர் அப்படின்னு நீங்கள் மனசில் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதனால் பண வரவு அதிகமாகும். பண வரவு வந்துச்சா மகிழ்ச்சி தானே. மகிழ்ச்சி வந்தால் சந்தோஷம் சுகம் எல்லாம் ஒன்றா வந்துடும். அப்போ வாழ்க்கையில் சுபிட்சம் இருக்கும். அப்படிப்பட்ட நாளிலே இந்த நாள் இனிமையான நாளாக இருப்பதனாலே 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாளிலே வெளிர் பச்சை வெள்ளை அப்படிங்கிற நிறத்தை பயன்படுத்துங்கள். நீங்கள் வணங்க வேண்டியது இன்றைக்கி விஷ்ணு பெருமானை, ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமானை வணங்கும் போது உங்களுக்கு வாழ்க்கையிலே வளங்களும் நலங்களும் பெருகி பல்கி வரும். அதனால் ஒரு நல்ல சுபிட்சமான நாளாக இந்த நாள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. நார்மலாகவே தைரியத்தோடு இருக்கக்கூடிய ஆசாமி தான் நீங்கள். இன்றைக்கு தைரியத்தோடு சேர்ந்து உங்கள் மனசு சேர்ந்துக்குச்சு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளில் இன்றைக்கு ஒரு நல்ல நாள். இன்றைக்கி யோகமான நாள். உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து மென்மேலும் வளரக்கூடிய எண்ணங்கள், குழந்தைகளின் முன்னேற்றத்தை பற்றி நிறைய எண்ணங்கள், அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் புதிய முயற்சிகள், அதனால் சுபிட்சங்கள் எல்லாம் வரக்கூடிய சூப்பரான டே இன்றைக்கின்னு சொல்லலாம். இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வளர்ச்சி தான். அதுவும் குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய புதிய முதலீடுகள், அவர்களுக்கான வாழ்க்கையின் வளத்துக்கான செய்யக்கூடிய எதிர்கால வளத்துக்கான செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கி சக்ஸஸ் ஆக போகுது. இதுக்கு உங்கள் மனைவி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களும் கரெக்டாக அவங்கள டியூன் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. அதனால் கொஞ்சம் சந்தோஷமான மகிழ்ச்சியான நாள். கொஞ்சம் உடம்பை மட்டும் பார்த்துக்கிடுங்க. ரொம்ப டென்ஷனால ஸ்ட்ரெஸ் வந்துடும் சொல்லுவாங்க. அதனால் ஸ்ட்ரெஸ் வராமல் மைண்டை வச்சுக்கிடுங்க. எல்லாம் வெற்றி தான், சந்தோஷம்
கொஞ்சம் செலவெல்லாம் ஆகும், பரவாயில்ல. எனக்கு இருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய நல்ல நாளில் இன்ற நாள் ஒன்று அப்படின்னு மனசில் வைத்து கொண்டீங்கன்னா இன்றைக்கி சூப்பர் டே. பொருள் வரவு உண்டு, சின்ன சின்ன அலைச்சல்கள் உண்டு, அந்த அலைச்சல்னால கொஞ்சம் சோர்வு உண்டு, அதை மேக்கப் பண்ணிக்கிடலாம், ஒன்றும் தப்பு இல்லையே. கொஞ்சம் பொருளெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிட்டு கரெக்டாக ஹேண்டில் பண்ணிவிடுங்க. சிலதெல்லாம் கொஞ்சம் உடைவதற்கான வாய்ப்புகளும் உண்டுனால கொஞ்சம் பொருளை ஹேண்டில் பண்ணும்போதும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிட்டு பெட்டராக இருக்கும். அதே போல் வியாபாரத்தில் இருக்க வியாபார என்பர்கள் அவங்களுடைய விசிட்டிங் கார்டு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பிரிண்ட் கொடுக்க வேண்டிய நாள் இன்றைக்கி. அதை கொஞ்சம் பிரிண்ட்லாம் எடுத்து நல்லா உடனே ரெடி பண்ணிவிடுங்க. புது லோகோலாம் மாற்றணும்னு ஐடியா இருந்தால் அதெல்லாம் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரிக்கு உண்டு. அதெல்லாம் உங்கள் தொழில் அடிப்படையில் நல்ல முன்னேற்றம் கொடுப்பதனால இந்த நாளிலே 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். சந்திரன் நிறமான வெள்ளை நிறத்தையே பயன்படுத்துவது ரொம்ப சூப்பரான டே. அதனால் நல்லா பண்ணலாம். இளஞ்சிவப்பும் வெள்ளையும் அப்படிங்கிற கலர். இன்றைய நாளில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்கும் போது உங்களுடைய சக்தி பெருகி வாழ்க்கையின் வளமும் பெருகி சொத்து பத்துகளெல்லாம் புதுசாக வாங்கி நல்ல நிலையிலே உங்கள் குழந்தைகளும் உங்கள் குடும்பமும் சுபிட்சமாக நீடூடி வாழ்வதற்கான ஒரு நல்ல அடிகோல் நாளாக இந்த நாள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. எதையுமே சாதித்து விட வேண்டும் என்ற வேகமும் அதனுடைய நோக்கமும் அதனுடைய நல்ல நோக்கத்தினால் வரக்கூடிய முயற்சிகளும் உங்கள்கிட்ட இருக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கடன் செஞ்சாலும் சில விஷயத்தில் செலவுகள் வரக்கூடிய நாளாக அமைகிறது. கொஞ்சம் வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் போதும். ரொம்ப எல்லாம் இறங்கி பேசுகிறதுன்றதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் டிக்னிஃபைடாக பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் அதை மாற்றும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. நிறைய புரிதல் உங்களுக்கு இருக்கிறது. அந்த புரிதலை வைத்துக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே பர்ஃபெக்டாக போகுது. வாழ்க்கையில் சில புரிதல் இல்லாமல் செய்யக்கூடிய காரியங்கள் தான் எப்பவுமே நமக்கு சொதப்போம். அந்த புரிந்து விட்டோம்னா சொதப்பல் போயிடும். அதனால் கொஞ்சம் சொதப்பல் இல்லாமல் ஒரு நல்ல நாள் இன்றைக்கி. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே பயத்தை மட்டும் விட்டுருங்க. பயம் வேண்டாம். அச்சம் தவிர ஆண்மை தவிரேல் அப்படின்னு சொல்லுவார். அதுமாதிரி கொஞ்சம் பயத்தை விட்டுட்டிங்கன்னா போதும். முடிந்தவரை எதிராளிக்கிட்ட விரோதமான எண்ணத்தை மைண்டில் தூக்கிடுங்க. அந்த விரோதம் வேண்டாம். பொருளாதாரம் நல்லா இருக்க போகுது. வாழ்க்கையில் எப்பவும் வளர்ச்சிகளை பற்றி யோசனைகள்லாம் நல்லா இருக்க போகுது. உங்களுக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லாத ஒரு நல்ல நாளாக அமையப் போகிறது அப்படின்னு மனசில் வைத்துக்கொள்ளுங்கள். கொஞ்சம் டயர்சம்லாம் இருக்கும். உடம்புல அசதி சார், உடம்பு முடியல, கால் முட்டி வலிக்கிறது, இதெல்லாம் இருக்கும். அது எல்லாருக்கும் இருக்குன்னு நம்ம கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி போகக்கூடிய சூழ்நிலையும் கொடுத்துட்டீங்கன்னா பணம் பற்றிய எண்ணங்கள்லேயே உங்களுக்கு நிறைய மனசு வந்துடும். அதை பற்றின மனக்கவலைகள் உங்களை விட்டு நீங்கிவிடும். நார்மலாக நோயில் என்ன சொல்லுவோம்? முக்கியமான நோய் மனம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மனத்தினுடைய வேலையில் பணம் வராதோன்னு எண்ணம் வந்துடும் இல்லைங்களா? இதுதான் நமக்கு நிறைய சிக்க கொடுக்கும். அந்த பணம் வரும்னு எண்ணத்தை வைத்து கொண்டீங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியும். எதையுமே சாதிக்கக்கூடியதிலே மனது முக்கியமான காரியத்தை கொண்டு இருக்கிறது. அதனாலே மனதை திடமாக வைத்துக் கொள்ளக்கூடிய சாமர்த்தியசாலி நீங்கள். அதை விட்டு விடாதீர்கள். அதனால் மனசை நல்லா பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இல்லற சுகமும் உண்டு, நல்லற சுகமும் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் வாழ்க்கையில் சுபிட்சத்தை நோக்கி செல்லக்கூடிய நாளிலே இந்த நாளும் ஒன்று. இந்த நாள் ஒரு நல்ல நாளை அமைவதற்கு 7, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியம் காலையில் எழுந்து சூரிய பகவானை வணங்கிவிட்டு செய்யக்கூடிய காரியமாக இருக்கட்டும். அவருக்கு ஒரு டம்ளர் தண்ணியில் துளசிக்கு ஊற்றி விட்டு அவருக்கு ஒரு வணக்கம் போட்டுட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. எல்லா விஷயத்திலுமே முதன்மையான தன்மையை கொண்டிருந்தாலும் நீங்கள் எதைக்குமே கொஞ்சம் பயம் இருக்குது அப்படிங்கிறனால ஃப்ரண்ட் ஃபுட் வைக்கிறதே கிடையாது. பேக் ஃபுட்லேயே விளையாடுறோம். முன்னாடி போகிறதே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் போய் அடிக்கிறது ஒரு ஸ்வீப் அப்படிங்கிறதான் வச்சுருக்கீங்க. அந்த ஹெலிகாப்டர் ஷாட்லாம் உங்களுக்கு ஈஸியாக வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் ஒரு பயத்தோடையே எவனா கேட்ச் பிடிச்சி அவுட் பண்ணுவானான்னு பயப்படுறாங்களே கிரிக்கெட்டில். அதே மாதிரி நான் எப்படியும் இதை மிஸ் பண்ணிவிடுவேனோ அப்படின்னே அந்த க்ரீஸ்லேயே விளையாடிட்டு இருக்கீங்க. அதுதான் அந்த கம்ஃபர்ட் ஜோன் தான் உங்களை ரொம்ப சோதனை பண்ணுறது அப்படிங்கிறது தெரிகிறது. கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரலாம். தைரியமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரி கிடைக்கும். அதுக்கு உங்களுடைய ஆலோசகர்கள் அப்படிங்கிறது 2 பேர் இருக்காங்க. ஒன்று உங்களுடைய மனைவி,
அதுக்கப்புறம் உங்கள் தொழிலே இருக்கக்கூடிய முதன்மையானவருடைய ஆலோசனை, இது 2 முக்கியமான விஷயமாக இருக்குது. இது 2 தப்பு இல்லை, கேட்டுக்கிட்டால் நல்லது தானே. நல்ல விஷயம் யார் சொன்னாலும் கேட்டுக்கணும், குழந்தை சொன்னாலும் சரி, பெரியவங்க சொன்னாலும் சரி. இந்த விஷயத்தை கேட்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அடுத்த நிலை நம்ம மூவ் பண்ணணுன்ற எண்ணம் வந்துடும். நீங்கள் சீரியஸாக திங்க் பண்ணுறது என்ன, என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி காப்பாற்றணும்னு திங்க் பண்ணுறீங்க. அதில் சில ரிலேஷன் கூட சண்டையெல்லாம் உண்டு. அந்த சண்டையெல்லாம் அதனால் உங்களுக்கு சில சேதாரங்களும் உண்டு. அந்த சேதாரத்தெல்லாம் விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற எண்ணத்தில் வச்சுக்கிறதுனால கொஞ்சம் கலகமும் உண்டு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் இருக்கிறீங்க. அதனால் சில பயங்களிலும் நீங்கள் காரியத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. சில காரியங்கள் உங்களால் செய்ய முடியல, அதெல்லாம் அப்படி அப்படியே விட்டுட்டு செலவுகளாக மாறிவிட்டது. அதனால் பண விரயம் தானே சார் வந்தது. இப்போ என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் தைரியத்தை ஏற்படுத்திக்கிடுங்க. உங்களால் செய்ய முடியும், உங்களால் பண்ண முடியும்னு யோசிங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாபம் வரப்போகுது, வெற்றி வரப்போகுதுன்னு மனசில் வந்தாலே சந்தோஷம் வந்துடும். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை இன்றைக்கி நல்லா அமைக்க போகிறது. இந்த நாளில் ஒரு நல்ல சுபிஷ நாளாக எடுத்துக்கொள்வதனாலே 11 என்ற எண்ணே உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாய் அமையப் போகிறது. பச்சை கலர், வெளிர் பச்சை நிறம் அப்படிங்கிறதும் வெளிர் சிவப்பு நிறமும் சூப்பராக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இந்த நாளிலே நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வமானது நரசிம்ம பெருமானை வணங்குவதனாலே வாழ்க்கையின் வளமும் நலமும் பல்கி பெருகி உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல சுபிட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே. எதையும் நிறுத்து நிதானமாக ஆராய்ந்து அதன் பிரகாரம் வேலை செய்யக்கூடிய உங்களுடைய தன்மையிலே கொஞ்சம் பயம், மனக்கலக்கங்கள் உண்டு அப்படிங்கிறது உண்மைதான். ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்குது, நீங்கள் கொஞ்சம் பயப்படுறீங்க அப்படின்னு தெரியுது. பயப்பட வேண்டாம் சார், பயப்படலாம் விட்டுருங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாம் மகிழ்ச்சியான நாட்கள், சுபிட்சமான நாட்களாக போகிறதுனால கொஞ்சம் அதை பற்றின யோசனைகள்லாம் கொண்டு வாங்க. உங்கள் முயற்சி உடையா நிகழ்ச்சியடையான்னு சொல்லுவோம். அப்படி உங்கள் முயற்சியை வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரி அமைய போகிறது. கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் அப்படி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறது தான் குரு அமர்ந்திருக்கிறார். ஆனால் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்க போகிறது அப்படிங்கிற மனசில் வைத்து கொண்டு இருக்கிறனால இந்த நாளில் சுபிட்சமான நாளாக அமைய போகிறதுன்றதும் பர்ஃபெக்ட். சந்தோஷம் வரப்போகுது, காரியில் வெற்றி கிடைக்க போகிறது. சில செலவுகள் உண்டு, இல்லைன்னு சொல்ல, ஆனால் சமாளிக்கக்கூடிய செலவுகளாக அமைய போகிறது. உங்களுக்கு நார்மலாகவே மற்றவங்களுக்கெல்லாம் எப்படியோ தெரியல, உங்களுக்கு சனி பகவான் நல்லதை கொடுக்க போகிறார். சூப்பராக இருக்க போகுது, லக்ஷ்மி கடாட்சமாக இருக்க போகிறீர்கள். இதை மனசில் நல்லா பதிச்சு வச்சுக்கோங்க. அதனால் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே கரெக்டாக செய்யுங்க. ஆழ்ந்து அகந்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனைத்து விதமான வளங்களையும் நலங்களையும் தரும் என்பதை நம்புங்கள். முதலில் நம்பினோர் கெடுவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கையில். நம்பிக்கை முதல்ல வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், என்ன சொன்னாலும் நம்பணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட். அடுத்தது தான் உங்களுக்கு பணம் வரத்தை கொண்டு வரும். நான் என்னை நம்பவில்லை என்றால் எப்படி பணம் வரும்னு கேட்பாங்க நார்மலாக. இப்போது நீங்கள் உங்களை நம்புறதுனால தான் பணம் வருதுன்னு முதல்ல புரியுங்க. அப்படி செய்யக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இருக்குது. அதனால் உங்கள்கிட்ட ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு. கொஞ்சம் பக்தி வேணும். பக்தி இல்லாத எதுவுமே பண்ண முடியாது. பக்தியை வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் குலதெய்வத்துக்கு போக வேண்டியது, குலதெய்வ செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்யுங்க. குலதெய்வம் இல்லை சார், எனக்கு தெரியாது சார், பரவாயில்ல, பிள்ளையாரப்பான்னு போய் அவர் காலில் விழுந்துருங்க. விநாயக பெருமான் தான் விக்னத்துக்கு தீர்ப்பவர் அப்படின்னு சொன்னதுனால அவர் கூட வைத்துக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும். வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றத்தை காணப்போகிறீர்கள். 6 என்ற இலக்கமானது உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாய் அமையப் போகிறது. பிங்க் கலர் அப்படிங்கிற கலர் உங்களுக்கு சூப்பர் கலராகவும் அமையப் போகிறது. நீங்கள் லக்ஷ்மி தேவையை வழங்கும்போது உங்களுடைய லாபங்கள் அதிகமாக பன்மடங்கு பெருகி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுபிட்சமான நல்ல நாளை இன்றைக்கு ஆரம்பித்து வைக்கப் போகிறது. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிகராசி அன்பர்களே. எதையுமே குழப்பம் இல்லாமல் அழகாக திங்க் பண்ணி சீராக செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர் நீங்கள். உங்களுக்கு குரு தன்மையினாலே நிறைய ஆசீர்வாதங்கள், தனங்கள் இருப்பதனாலே சுகங்கள் அனைத்தும் பெருசாக கிடைக்கிறது. வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்க முடிகிறது. அதனால் வாழ்க்கையில் வளங்கள் கிடைக்கும். பயத்தை விடுங்கள். முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லுவாங்க. முயன்று செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு பன்மடங்கு பெருகுவதற்கான ஐடியாஸ் கிடைச்சிரும். ஐடியா மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டு. நார்மலாக எப்பயுமே சொல்லுவாங்க, நல்லா வளர்ந்துடான் பாருன்னு 4 பேர் காதுபட திட்டுவான். அதெல்லாம் கொஞ்சம் கேர் பண்ணாமல் ஓரம் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்றெல்லாம் சரியாக்கணும்.
ஆனால் அவங்க வயிற்றுச்சல் சொல்கிறான்னு போயிட்டான் போட்டும் போது. ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் அடுத்தவனுக்கு பிடிக்காதுல்ல, நார்மலாக அதுதானே வழக்கம். சின்ன பிரயாணங்கள் இடப்பெயர்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை தரும். அதனால் தைரியமாக நீங்கள் ஆஃபீஸில் ட்ரான்ஸ்ஃபர்லாம் கொடுத்தா சந்தோஷமாக வாங்கிக்கிடுங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க போகிறது, அதுக்கான வரன் தேடுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்லதாக நடக்க போகிறது. அது தவிர உங்களுக்கு வீட்டில் புது வரவு ஒன்று உண்டு, ஒரு குழந்தை பேர் உண்டு. அதனால் புதிய உறவுகள் வலுப்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் காட்டுறது. அதனால் நல்ல செய்திகள் உங்களுக்கு இன்றைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்கள் வாகனங்கள் கொஞ்சம் ரிப்பேர்லாம் கொஞ்சம் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். வாகனம் ஏற முன்னாடியே ஆர்சிலாம் கரெக்டாக இருக்கா, ரிப்பேர்லாம் இல்லாமல் பெட்ரோல் நிறையா இருக்கா, இதெல்லாம் ஒர்க் பண்ணுதா, எல்லாத்தையும் செக் பண்ணின பிறகு நீங்கள் வண்டி எடுக்கிறது ரொம்ப நல்லது. வெற்றிகளை நோக்கி செல்லக்கூடிய சில தாமதங்கள்லாம் உண்டு. அதனால் கரெக்டாக டயத்துக்கு கிளம்பிடுங்க. ஆஃபீஸ் போகும்போது கொஞ்சம் டிராஃபிக்லாம் இருக்கும், கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போயிட்டிங்கன்னா போதும். டிலே அப்படிங்கிறது ஒரு மேட்டராக இருக்கும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் டிலே இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சில விஷயங்களிலே உங்களுக்கு பயமும் உண்டு. பயத்தை மட்டும் கொஞ்சம் ஓரம் வச்சுருங்களேன். என்ன இப்போ கெட்டு போச்சு வாழ்க்கையில், எல்லாத்துக்கும் பயந்து என்ன பண்ண போகிறீங்க? பயத்தை மட்டும் வச்சுருங்க. எல்லாம் நல்லதே நடக்கும் என்ற எண்ணத்தை வைத்து கொண்டிருந்தாலும் பயம் உங்களை விட்டு சென்றுவிடும். அதில் பயத்தை விட்டுட்டிங்கன்னா பாதி வியாதி இல்லாமல் போயிடும். இப்போ சந்தோஷம் வந்துடும். இப்போ சந்தோஷம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சுபிட்சங்கள் வந்துவிடும். சுபிட்சங்கள் வந்துவிட்டால் 1, 6 என்ற அதிர்ஷ்டம் உங்களுக்கு அட்டகாசமாக ஒர்க் பண்ணும். இன்றைய நாளிலே நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வமானது பைரவரை வணங்குவது ரொம்ப நல்லது. இன்றைக்கி அஷ்டமி திதி, பைரவையை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ரொம்ப நல்லதாக அமையும் என்பதனாலே இந்த நாள் உங்களுக்கு ஒரு சுபிட்சமான நல்ல வளத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம். தன்னுடைய நிலையிலிருந்து எதையுமே சீரியஸாக திங்க் பண்ணக்கூடிய அட்டகாசமான ஆசாமி நீங்கள். அடுத்தவருடைய நிறை குறைகளெல்லாம் ஈஸியாக உங்களால் பகிர்ந்து பார்த்துவிட முடியும். அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு உண்டு. அதே போல் யாருன்னா இந்த இடத்துல நாங்கள் மாறலாமா, அந்த வேலைக்கு போடலாமா, இந்த செய்யலாமா, இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டால் அழகாக நீங்கள் இதுக்கான ஸ்கெட்ச் இதுதான் அப்படின்னு அது போட்டு தரக்கூடிய அவ்வளோ அழகான ஆற்றல் கொண்ட உங்களுக்கு சில பயங்கள் உண்டு. அப்படிப்பட்ட பயங்களை போக்கக்கூடிய நாளில் இந்த நாளும் ஒன்று. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே தான் அமையப்போகிறது. பயத்தை ஓரம் வச்சுருங்க. துணிந்த பின் மனமே துயரம் கொள்ளாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் துயரத்தை ஓரம் வைத்து விட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை துணிந்து நீள் தொடர்ந்து தோல்வி கிடையாது அப்படின்னு மனதில் வைத்து கொண்டிருக்கிறானால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை வெற்றியை நோக்கிய பயணமாக அமையப் போகிற நாளிலே இந்த நாளும் ஒன்று. முயற்சி, அடுத்ததுக்கு வசீகரம், செய்யக்கூடிய இதெல்லாம் அப்படியே கிராப் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எடுத்து பிடித்து கொண்டு செய்வது, இதெல்லாம் செய்யும்போது நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்களுடைய முதன்மையை காட்டி விடுவீர்கள். சில நாள் சில சர்க்கிள் வேணும், ஆணைக்கும் அடிசருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் சில சர்க்கிள்கள்லாம் உண்டு. அதனால் நீங்கள் கொஞ்சம் புத்தி குறைவான தன்மைகளே செய்யக்கூடிய காரியங்களாக சில காரியங்கள் எல்லாம் உண்டு. அதெல்லாம் அது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாகணும். எல்லாமே இருந்தால் ஆணைக்கு அடிசரிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணக்கூடிய டே தான் இன்றைக்கி. ரொம்ப ஃப்ரீயாக எல்லாமே நீங்கள் கேல்குலேட் பண்ணிட்டு போக முடியும்னு சொல்கிறதுக்கு இல்லை. நல்ல தெரிஞ்சு வண்டி ஓட்டக்கூடியவனுக்கு ஒரு நாள் ஆக்சிடெண்ட்லாம் ஆகுது. நீங்களாம் அந்த மாதிரி தான். சில நாளுக்கு நமக்கு பிறகு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இன்றைக்கி அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அப்படிங்கிறதுனால, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் தவறுகளாக வாய்ப்பதும் உண்டு. அதனால் கொஞ்சம் நிதானித்து செய்வது நல்லது. உங்கள் புத்தியிலே சில தன்மைகளிலே பாராட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற கொஞ்சம் நிதானம் தேவை. ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி யோசிச்சு செய்யுங்க. ஒரு கடுகளவு வெள்ளத்தையான எடுத்து வாயில் போட்டுக்கோங்க. கொஞ்சமான இனிப்பு இருக்கட்டும், கொஞ்சம் சுவை மாறட்டும், உங்கள் தன்மை மனசில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் செய்யுங்க. புது காரியங்கள் இன்றைக்கி செய்ய வேண்டியது அவசியம் இல்லைன்னு தூக்கி வர வைங்க. இந்த நாள் ஒரு நல்ல இணைய நாளை அமைப்பது. 1, 5 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும் குரு பகவானை வழிபடுவதும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லது ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. எல்லாரும் பயந்தாலும் நான் பயப்பட மாட்டேங்கிற ராசிநாதனை கொண்டவர் நீங்கள். அதனால் உங்களுக்கு உழைப்பே உறுதுணை அப்படிங்கிறதுல ஆணித்தரமான எண்ணம் கொண்டவர்கள். அதனால்தான் நீங்கள் உழைப்பதிலே அஞ்சாதவர்கள். செல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி 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 நடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு எல்லா கிரகங்களும் இருக்கிறது. அதிலே உங்களுக்கு நேரடியாக பார்வையிலே மனோகாரகன் அப்படிங்கிற சந்திரன் பார்த்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையான நாள் இன்றைக்கு விற்று உட்கார்ந்துருக்கிறது லாபஸ்தானத்தோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார்.
வாழ்க்கையிலே நீங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளில் இதனால் உண்டு. வண்டி வாகனம் வாங்குவது, புதிய தொழில் முறையிலே நீங்கள் நிலங்கள் வாங்குவதாக இருந்தால் இன்றைக்கு வாங்கலாம். சொத்துக்கள் வாங்குவதாக இருந்தால் இன்றைக்கு அதுக்கான விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ளலாம். புதிய கட்டுமானங்கள்லாம் செய்வதாக இருந்தால் இன்றைக்கி செய்யலாம். இன்றைக்கு பிரயாணங்கள் செய்வதற்கான வெளியூர் பிரயாணங்கள், இடப்பெயர்ச்சி, இதை பற்றின திங்கிங்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் பற்றி நீங்கள் அழகாக சாக் அவுட் பண்ணலாம். மகிழ்வான சூழ்நிலைகள் அனைத்துக்கும் இன்றைக்கு ஒரு நல்ல ஏற்றமான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. சில காரிய தடைகள்லாம் இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் அழகாக பிளான் பண்ணக்கூடிய பிளானிங் டே அப்படின்னு சொல்லக்கூடிய டேல இன்றைக்கு ஒரு நல்ல நாள். ஆனால் சௌக்கியமான விஷயங்கள் உங்கள் காதில் வந்து விழும். புதிய வரவை பற்றி, குழந்தைகள் வளர்ச்சி, குழந்தையோட முன்னேற்றம், சில குழந்தைகள் இல்லாத குடும்பத்திலே குழந்தையை பிறப்பதற்கான வாய்ப்புகள், அதே போல் கல்யாண நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகுவதற்கான வரன்கள் கிடைக்கக்கூடிய நாட்கள், அதெல்லாம் இன்றைக்கி இருக்குது. ஒரு நல்ல கணவன் மனைவிக்கான உறவுன்னு சொல்லக்கூடிய இனிய உடல் சுகம் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நடக்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. திரவிய வரவு அப்படின்னு சொல்லக்கூடிய பண வரவுக்கான எதிர்பாராத பண வரவு, அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு சொன்னால் ஷேர் மார்க்கெட் வந்துடும். ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ஈஸியாக நடக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. பொன் வஸ்திர லாபங்கள் அப்படிங்கிற லாபங்கள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாளிலே இந்த நாள் உங்களுக்கு முக்கியமான நாளாக அமைகிறது. இந்த நாளிலே சுகம் உண்டு, பலம் உண்டு, மனதிலே தெம்பு உண்டு. அப்போ இந்த நாளினோட தன்மையின் பார்க்கும்போது 7ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல நிறைய இருக்கிறது. 7, 8 என்பது லாபஸ்தானமாக அமைகிறது. வெளிர் நீலம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு கலராகும். சிவபெருமானின் வழிபாடும் உங்கள் வாழ்க்கையிலே வளமும் நலமும் பெற்றுத்தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ரகசியமாக செய்வது, உங்களை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் நீங்கள் செய்யக்கூடிய, மறைமுகமாக இருந்து எல்லாருக்கும் உதவுவது, நான் செஞ்சேன்னு வெளியில் சொல்கிறதில்ல, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கட்டும், அமைதியாக இருக்கட்டும், நம்ம பாட்டு போகட்டும், நம்ம வேலையை செய்வோம் அப்படின்னு வேலையில் கண்ணுகரத்தமாக இருக்கக்கூடிய சூப்பரான ஆசாமி நீங்கள். சில வேலையில் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணும்போது சொல்வீங்க, கொஞ்சம் நாணி கோணி, எனக்கு இது சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு சொல்ல மாதிரி, அதை விட்டு விட்டு வெளியில் வருவதற்கான அத்தனை விதமான தன்மைகளையும் கொண்டவர் நீங்கள். மனதிலே மட்டும் எப்பவும் ஒரு குறை உண்டு. என்னாலே முதன்மையாக நிற்க முடியவில்லையே, என்னை முதன்மைப்படுத்தி எல்லாரும் செய்யவில்லையே, எனக்கு வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் தனமாக வரவில்லையே, பணமாக மாறவில்லையே, எங்கேயே தேடுவேன்னு பணத்தை தேடிகிட்டே இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கே அப்படின்னு ஒரு எண்ணம் சிலருக்கு உண்டு. அந்த எண்ணத்தை மாற்றக்கூடிய நாளிலே இந்த நாளும் ஒன்று. இன்றைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி வரப்போகிறது, மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் கிடைக்கும். குழந்தைகள், புதிய உறவுகள் எல்லாம் இன்றைக்கு வீட்டில் வரக்கூடிய நாட்கள், ஒரு சந்தோஷமான சூழ்நிலை அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. வீட்டில் ரிலேஷன்ஸ்லாம் வருவாங்க. ஒரு கூட்டு ஆலோசனைகள்லாம், சுப நிகழ்ச்சிகளை பற்றி, நிகழ்வுகளை பற்றி நீங்கள் பேசப் போகிறீர்கள் அப்படிங்கிறதே உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. சிலருக்கு சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, இடமாற்றத்துடன் பதவி மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, இதெல்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கு உடல் நலம், மருத்துவ செலவுகள் இதுவும் உண்டு. குடும்பத்திலே சில உறவினர்களுடைய மருத்துவ செலவுக்காக நீங்கள் உதவுவதும் இன்றைக்கு நடக்கக்கூடும். அதேபோல் நீங்கள் கொஞ்சம் தொலை தூரத்தில் சென்று சில உறவுக்காரர்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கி காட்டுறதுனால கொஞ்சம் இன்றைக்கி அலைச்சலும் உண்டு அப்படிங்கிறத மனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். 7, 4 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு பலனுள்ள நண்பராக அமையட்டும். இந்த நாளிலே காளி தெய்வத்தை வணங்குவது உங்களுக்கு உசிதமான பலனை கொடுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் கொஞ்சம் கருப்பு வெள்ளை அப்படிங்கிற திறம் கலந்திருக்கட்டும். அப்படி இருந்தால் இந்த நாளை இனிய நாளை கடத்தி விடலாம். இந்த நாள் ஒரு இனிய சுபிட்சகரமான மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. எதையுமே சுறுசுறுப்புடன், என் மனத்துக்கேற்ப நான் செய்வேன், என் மனம் வானம் போல் எல்லையற்றது இப்படிங்கிற ஒரு நல்ல மனநிலை கொண்டவர்கள். அனைவருமே உங்களுடன் அன்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்களே அமைத்து கொண்டு எல்லாரையுமே கவர்ந்து வைத்து அதன் பிரகாரம் வாழ்க்கையிலே சுபிட்சமான சூழ்நிலையை செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு மனசில் சில கவலைகள் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கொஞ்சம் சில காரியங்கள் செய்யும்போது
தடைகள் வருவதற்கான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எல்லாத்தையும் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதனால் சில கோபங்கள், ஆத்திரங்கள், துரோகங்கள் இதெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து செய்யக்கூடிய விஷயங்களாக அமைகிறது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் லாபம் கிடைக்க போகுது, சந்தேகம் இல்லை. உங்கள் முயற்சிகள் எல்லாம் லாபத்தினுடைய ஓகே தான் செல்வதனாலே சிலர் ஏமாற்றுவதற்கும் வருகிறார்கள். அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதுவே சக்ஸஸ் ஸ்டோரி. அதை இன்றைக்கி கொஞ்சம் செய்யுங்க. உங்களை அவமானப்படுத்தியவர்கள் அவமானப்படக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதும் இருக்குது. எதிரிகள் தோற்று ஓடுவதற்கான நாள் இந்த நாள். உங்கள் வழக்குகள் எல்லாம் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கு. உங்கள் வாழ்க்கையில் வாக்குப்பளிதம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் சொல்லக்கூடிய வாக்குகள் எல்லாம் நல்லதாக அப்படியே நடக்கக்கூடிய நாள். அதனால் நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். முடிந்தவரை தீயதை அவாய்ட் பண்ணிடுங்க. இடப்பெயர்ச்சி ரொம்ப லாபத்தை கொடுக்கும். அதனால் சில இடப்பெயர்ச்சிகள் கிடைத்தால் ரொம்ப சந்தோஷம். கடையெல்லாம் மாற்றுவது, இடத்தை மாற்றுவது அப்படின்லாம் வந்ததுன்னா அந்த சூழ்நிலையெல்லாம் எடுத்து செய்யுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் மனதிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையினால நீங்கள் மருத்துவ செலவு உண்டு. அதனால் மனதை கொஞ்சம் பக்குவப்படுத்தி கொண்டு ஒன்றும் மனதில் உறுதி தான் வேண்டும், மனதில் கவலை வேண்டாம் அப்படின்னு மனதை வைத்து கொண்டே இருக்கலாம். ரொம்ப நல்ல நாளாக இந்த நாள் அமையப்போகிறது. இந்த நாளிலே பண வரவுக்கான வாய்ப்புகள் எளிதாக அமைவதனால் இந்த நாள் ஒரு இனிய நாளை உங்களுக்கு அமையட்டும். இந்த நாளிலே 5, 4 அந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் வெளிர் மஞ்சள் நிறத்தை நீங்கள் உபயோகப்படுத்துவதும் உங்கள் வாழ்க்கையிலே புதிய சாதனையாளராக உங்களை மாற்றட்டும். இந்த நாள் ஒரு இனிய நாளை அமையும். வாழ்க வளத்துடன்.